கடை எங்கே இருக்குன்னே தெரியல, வெறுப்பா இருக்கு. போத்தீஸ் கிட்ட இருக்கேன், என்னென்ன இருக்குண்டாங்க, எங்க இருக்குன்றது. ஏய் என்னடா பாண்டா, ஏய் மீசமணி என்னண்ணே, என்னடா சென்னையில சுத்தி இருக்கீங்க, எப்படா மதுரைக்கு வந்த? வீட்டு நான் சென்னையில இருந்து வந்துட்டேன். இது என்ன சேலை? இந்த பட்டு சேலையை கொடுத்துட்டு காசு வாங்க போறேன். கடை தெரியுமா? கடை எங்கனவே இருக்குண்டாங்க, நீங்க தெய்வம் மாதிரி வந்துட்டீங்க. கூசு போல நம்ம முருகன் இட்லி கடை இருக்கு வர்றா. ஆமா, அது எய்த்தால் வந்து வர்றா. ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர் மதுரை இருக்க வாடா. ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டர் வந்தாச்சு. பாண்டா ஒரு டைலாக் எடுத்துடா. எனக்கு தேவை துட்டு, நான் வந்திருக்கேன் காமாட்சி பட்டு சேலை பயனுகடா. எப்போன்னு அப்போன்னு புதுவே கும்பா பணத்தை வாங்கிட்டு போக போறேன். பாண்டா வீட்டுல இருந்த சேலையை ஃபுல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேனே, செலவுக்கு பார்த்து கொடுங்கண்ணே. பாப்பாக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வர்றது மட்டும் தான் எடுப்போம். இதுதான் வெள்ளி தருங்க, சாரி மட்டும் தான் எடுத்துக்குவோம். சரி, இந்த சாரியும் போகும், இது போகாதுங்கண்ணா. செம்பு தருங்கண்ணா. என்னடா இந்த சேலை? விடு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இது போகும், இது போக ரைட்டு. நீங்க கொண்டு வந்ததுல 3 சாரி மட்டும் போகுங்கண்ணா. 2 சாரி செம்பு போடும். சரிண்ணே, எவ்வளவுண்ணே தருவீங்க? நல்லபடியா சொல்லுவானே. 42,000 ரூபாய்க்கு இருக்குங்க. என்னடா கொண்டு வந்துருக்க? ஐயோ ஒண்ணுமே. வணக்கம்டா புள்ள, கடையை தேடி புடிச்சு வந்துட்டேன். மீசமணி வர கூட்டிட்டு வந்துட்டாரு. 40,000 ரூபாய் பணம் வாங்கிட்டேன். பாண்டா அண்ணே, நம்ம லொகேஷன் எல்லாம் கடை தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தேனே, நீங்க எல்லாமே விவரமா சொல்லிருங்கண்ணே மக்களுக்கு. கடை வந்து பாத்தீங்கன்னா போத்தீஸ் பக்கத்துல முருகன் இட்லி கடை இருக்குங்க. முருகன் இட்லி கடைக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க நம்ம கடை. சரிண்ணே, பார்த்தாவே தெரியுங்க. சரிண்ணே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்கண்ணே, சேலையில கொண்டு வருவாங்க. பார்த்து நீங்க எனக்கு பண்ண மாதிரியே எல்லாத்துக்கும் பண்ணிருக்கோம். ஒரிஜினல் வெள்ளி ஜரியா இருந்தா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கோ.